ஹேட் ரெனேகன் யூசர் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம நகட்டோவும் த காட் ஆஃப் கென்ஜுட்சு அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம இட்டாச்சியும் ரீஅனிமேஷன் சர்ப்ரஸரான காபுட்டோ யாக்குஷியோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. காபுட்டோ அவங்க ரெண்டு பேரோட பவர்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம த அன்பிரடிக்டபிள் நிஞ்சா நருட்டோ உசுமாக்கியையும் அண்ட் 8 ஜிஞ்சுரிக்கின்னு அழைக்கப்படுற லார்ட் கில்லர் பியையும் அந்த ரெண்டு பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் கையாலையும் கொன்னு பிடிக்கணும்னு நினைப்பான். சோ அது ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் கொன்னு ரீஅனிமேட் பண்ணி நிஞ்சா வார்ல ஷினோபி நேஷன்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ண வச்சா அந்த ஒட்டுமொத்த யுத்தமும் இவனுக்கு சாதகமா வரும் அப்படின்னு நினைச்சான். அவ்வளவு ஓவர் கான்பிடன்ஸ் அவனோட அந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸ் மேல. அதுக்கேத்த மாதிரி அவனோட ரீஅனிமேஷன் ஜூட்ஸும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். ஈவன் மத்த நேஷன்ஸ்ல இருக்க த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ப்ரீவியஸ் காகேசாலேயே அந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸுவை கொஞ்சம் கூட பிரேக் பண்ண முடியல. சோ அப்ப நம்ம லார்ட் கில்லர்பியும் த காட் ஆஃப் கென்ஜுட்சு இட்டாச்சியும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம லார்ட் சாக்ரிஃபைஸுக்கு ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகும். சோ அதுபடி நம்ம நருட்டோ உசுமாக்கிக்கு நம்ம த காட் ஆஃப் கென்ஜுட்சு ஆல்ரெடி கொடுத்த அவரோட அல்டிமேட் கென்ஜுட்சுல உருவான நருட்டோவோட வாய்க்குள்ள இருந்து அவரோட க்ரோவை வெளியே எடுத்து அந்த க்ரோ கிட்ட இருந்த நம்ம ஒன் ஆஃப் த அல்டிமேட் கென்ஜுட்சு அப்படின்னு அழைக்கப்படுற ஷீஷ்வி உச்சிகாவோட ஷெரிங்கானை யூஸ் பண்ணி டெலிபோர்ட்டிங் அண்ட் கோ டு அமாட்சுகாமியோட அப்படிப்பட்ட அந்த பவர்ஃபுல்லான ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை ஒரு செகண்ட்ல பிரேக் பண்ணிருப்பாரு. அவர் பிரேக் பண்ண அடுத்த 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு மயான அமைதி இருக்கும் பாருங்க. அவ்வளவுதான், காபுட்டோ மிரண்டு போயிருவான். இப்ப இந்த ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டுலயுமே தான் மட்டும் தான் மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த காபுட்டோவோட மொத்த நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சிருக்கும். நம்ம காபுட்டோ த காட் ஆஃப் கென்ஜுட்சு அண்ட் கிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம இட்டாச்சியை ரிட்டர்ன் எர்த்துக்கு ரீஅனிமேட் பண்றதுக்கு முன்னாடி ஒன் டைம் அண்ட் மெனி டைம்ஸ் யோசிச்சிருக்கணும். ஏன்னா ரீஅனிமேட் பண்ணது ஒரு சாதாரண ஷினோபி கிடையாது. நருட்டோ சீரிஸையே ஒரு தூணா தாங்குற த காட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்ப காபுட்டோ ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, இட்டாச்சி உச்சிகா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு இருக்க கூடாது அப்படின்னு காபுட்டோ சொல்லும் போது வரும் பாருங்க ஒரு சீனு. எவ்ரி ஜூட்சு ஃப்ரம் வீக்னஸ் சொன்ன வரைக்கும் டே ஜூட்சுவை யூஸ் பண்ண வேலைக்காகமா என்ன? காபுட்டோவோட அந்த ரீஅனிமேஷன் ஜூட்சுவை சொந்தமா பிரேக் பண்ணது ரெண்டே பேர் தான். அது நம்ம காட் ஆஃப் கென்ஜுட்சுன்னு அழைக்கப்படுற நம்ம இட்டாச்சியும் அண்ட் த கோஸ்ட்னு அழைக்கப்படுற நம்ம மாதரா உச்சிகாவும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் ஆல்வேஸ் மை ரெஸ்பெக்ட் காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கென்ஜுட்சு.